வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாஸ் ஆடியோஸ்ங்க. சின்ன அழகன்பட்டி இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிள்ஃபயர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ரீஒர்க் ஆம்பிள்ஃபயர் தான். நம்ம வந்து இது எல்லாமே புதுமையாக போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரீஒர்க் ஆம்பிள்ஃபயர் தான். இந்த ஆம்பிள்ஃபயர் எங்கேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து பாலா அப்படின்றவர் வந்து இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவருக்கான ஆம்பிள்ஃபயர் இது தாங்க. கஸ்டமர் வந்து என்கிட்ட கொடுக்கும்போது டீகோடர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பட் அதில் வந்து ரிமோட் கிட் வந்து பழைய மாடல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. FT003 யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எனக்கு சரியான ஒரு ஆடியோ இல்லை, டெப்த் இல்லை, எனக்கு வந்து நீட்டாக எனக்கு பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. கொடுத்துட்டு போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1.5 மாதம் கணக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் கலரில் எனக்கு வேணும், அந்த மேட் ஃபினிஷிங் வேணாங்க, பிளாக்கு எனக்கு ஒயிட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகே தலைவரே, அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒயிட் டிஸ்பிளே ஒயிட்டில் வந்து நம்ம சைட்லேயும் கிளாஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட்டு. முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆம்பிள்ஃபயர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லுக்காகவும் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஒயிட்டு நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு எதுக்காக நம்ம கொடுக்குறதில்ல அப்படின்னா, பட் கையில் வந்து அழுக்காப்படும். நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோல் இடத்துல எல்லாம் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்கவே போக போக ஃப்யூச்சரில் கொஞ்சம் அசிங்கமாயிரும். கஸ்டமர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு பரவாயில்லண்ணா, எனக்கு வந்து ஒயிட்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஓகே தலை, உங்கள் விருப்பப்படியே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்பிள்ஃபயரை வந்து டோட்டலாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ரான் 110A தான் இந்த ஆம்பிள்ஃபயரில் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் டீகோடரு. இதில் வந்து ஆடியோ பொறுத்தவரையும் படு லுக்காகவும் இருக்குது. ஆடியோ டெஸ்டிங்கும் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் போய் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கலாம். இந்த ஆம்பிள்ஃபயரில் வந்து உள்ள இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் முன்னாடி சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஆக்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து சும்மா டம்மியாக தான் இருக்கும். இதில் எல்லாமே பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எம்ப்ரானிக் 120A தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஜிடெக்கோட 5004 அப்படின்ற கேபினெட்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் வந்து 2 ஃபேனும், சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயின் ஸ்கார்டும் நம்ம இந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். கஸ்டமரும் இது மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதே மாதிரி தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட பக்கமெல்லாம் நான் ஓட்ட போட்டிருக்க மாட்டேங்க. அதே மாதிரி போர்டு ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்க்ரூவில் இருந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஸ்க்ரூ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் அங்கங்கே வந்து அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல எல்லாம் அந்த மாதிரிலாம் விட மாட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஹோல்ஸ் இருக்கிறது வந்து அது சேஸோடு வர்றது மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 ஓட்டை வரும். அதில் நம்ம வந்து இன்ஃபில்டாக நம்ம வந்து கோல்டன் புஷ் வந்து ஆட் பண்ணி நம்ம மறைச்சிருக்கோம். மீதி 2 ஹோல்ஸ் தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு இடத்துலையும் தேவையில்லாமல் ஓட்டை போட்டு நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நம்ம எந்த இடத்துல எப்படி தேவை அப்படின்றத முன்னாடியே நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஆஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து டிசைனிங் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க எனக்கு வேணும், அதில் இருக்கிற மெட்டீரியலை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரிங்க ப்ரோ, அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து யூஸ் பண்ணியிருந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இல்லை. அந்த ஆம்பிள்ஃபயர் டோட்டலாக நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் உங்களுக்கு நான் வந்து அடுத்த ஷார்ட்ஸில் நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் அப்போ போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லாமே புதுசாக தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமர் சைடில். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்ரீ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான், பியூர் காப்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபாலோவர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாருங்க. அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறீங்க, அது பியூர் காப்பரா இல்லை அலுமினியமா அப்படின்றத நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் வந்து வெறும் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்ரீ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கான வீடியோ தான் இது. ரெண்டாவது, இது நம்ம பியூர் காப்பர் தான் யூஸ் பண்ணுறேன், சென்னையிலேருந்து தான் வாங்குகிறேன். ஸ்ரீ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நான் இதில் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளை கேபிளில் இருந்து எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக சிலிவு போட்டு தான் பண்ணியிருப்பேன். அதே போல் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சிலிவு போட்டு நீங்கள் ஆம்பிள்ஃபயரில் வந்து வயரை ஒட்டிடுறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை. இதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 24024 வந்து பார்த்திங்கன்னா 12 ஆம்பியர் அடிச்சிருக்கேங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மரு. அதில் இருந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டோம், மெட்டல் டயோடும் எடுத்துக்கிட்டோம். அதில் இருக்கிற பிசிபி, அந்த பிசிபி மட்டும், பவர் சப்ளை பிசிபி மட்டும் நம்ம இதில் புதுசாக நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? மற்றபடி அந்த 1 ஆம்ஸ் டயோடு, கெப்பாசிட்டரு இதெல்லாம் நம்ம வந்து தனியாக புதுசாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எஸ்டிகே மாடலில் 4141 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, சரௌண்டு, சென்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மோனோ பண்ணி இதில் நான் கொடுத்துருக்கேன். 2 6 இன்ச் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒவ்வொரு எஸ்டிகே மாடலுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபீஸ் கொடுத்துட்றோங்க. சப்போஸ் கஸ்டமர் வந்து ரொம்ப வால்யூம் வச்சு ரொம்ப வந்து ஸ்பீக்கர் வந்து பர்ன் ஆகலாம், ஒன்று வந்து வாட்டேஜ் கூட போட்டிருக்கலாம், ஒன்று வந்து கம்மியாக போட்டிருக்கலாம். இதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இஷ்யூ நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபீஸ் கொடுத்துட்றோம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்டிகே போகாமல் நம்ம ஃபீஸை வச்சு நம்ம இதை வந்து தடுத்துக்கலாம். நம்ம
நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் தான் நான் கொடுத்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் சேஃப்டியாகவும் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு அப்படின்றது வந்து எஸ்டிகே மாடலில் மேக்ஸிமம் வராது. ரொம்ப நம்ம தவறாக ஏதாவது மூவ் பண்ணி ஏதாவது நடந்தது அப்படின்னா மட்டும்தான் இதில் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எஸ்டிகே போக வாய்ப்பே இல்லைங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிகேல 419 ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜ் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரிட்ஜ் பண்ணி மோனோவாக ஆக்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதிலும் ஃபீஸ் தான் கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு சில இடத்துல 10 இன்ச் யூஸ் பண்ணுவாங்க, 12 இன்ச் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கூட ஓம்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் போகும். அதனால் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். கம்ப்ளைண்ட் ஆனாலும் ஃபீஸ் போகும். ஃபேன் வந்து கண்டிப்பாக 3 ஃபேன் ஓடிட்டுருக்கோம். யூடியோட 6 சேனல் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் மேக்ஸ்வினில் வந்து பார்த்திங்கன்னா பக் கன்வெர்ட்டர் 12 வோல்ட்டு இன்புட்டு தரக்கூடிய பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வசந்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ் பூஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம சப்புபரி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட்டு பஞ்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. எஸ்டிகே மாடலுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இதில் வந்து ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் சீல்டு வயர் தான் ப்ரோ நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருப்பேன். இது காமனாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இம்ரான்லேருந்து கொடுக்குற வயரை வந்து 5 சேனல் அவுட்புட் எடுக்கிற இடத்துல இருந்து நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். நல்ல சீல்டு வயர் தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அதே போல் ரிப்பன் வயர்ஸ் யூஸ் பண்ணாமல் எல்லாமே குவாலிட்டியான வயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதே போல் ஆடியோ சிக்னல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிப்பன் வயர் யூஸ் பண்ணாமல் நீட்டாக சீல்டு வயர் தான் யூஸ் பண்ணேன். இதுதான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் 3 ஃபேனு எல்லாமே பர்ஃபெக்டாக ஓடிட்டுருக்கோம். இது கஸ்டமர் கொடுத்த ஃபேன் தான் சரிங்களா. நம்ம வந்து எக்ஸஸாக நம்ம இதில் போடவே இல்லை. நம்மளுடைய எஸ்டிகே மாடல் 5 சேனலும் சப்வூஃபரோட இது எல்லாமே டோட்டலாக நம்ம புதுசு போட்டுருக்கோம். அதே போல் 12 லீஃப் ஹீட்ஸிங்கு நம்ம இதில் 12 லீஃப் 10 லீஃப் ஹீட்ஸிங் போட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிள்ஃபயரோட ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் ஆம்பிள்ஃபயரோட லுக்கும் சரி, ஆம்பிள்ஃபயரோட இன்டீரியரும் சரி நல்லா தரமாக ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் ஃப்ரண்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஸ்பிளே சைடில் நம்ம ஒரு சில இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து அனபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது எந்த இடத்துல அப்படின்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்குற அந்த லைட்டும் அதே போல் நம்ம வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து நம்ம வந்து அந்த நேமுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக நம்ம அனபாண்டு போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒட்டும் சரிங்களா. அதனால் இல்லைன்னா வயர் கீழே தொங்குற மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் அந்த இடத்துல மட்டும் நான் வந்து அனபாண்டு யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி எதுக்குமே நான் வந்து அனபாண்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது ஒரு ஆம்பிள்ஃபயர் மேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் மேக் பண்ணணும். அதே போல் ஒரு ஹம்மிங் கூட இல்லாமல் நான் கஸ்டமர் சைடில் கொடுத்தேன். அவங்க வந்து வேணால் அடுத்த ரிவ்யூ தருவாங்க, நீங்களே கேட்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க ஓகேங்களா. சரிங்களா, நாய்ஸே இல்லாமல் பர்ஃபெக்டாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நிறைய பேர் வந்து நீங்கள் அனபாண்டு ஊற்றி ஒட்டிடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த கமெண்ட்லேயும் நான் சொல்கிறேன். இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வயரை ஆட்டினா கூட எல்லாமே டோட்டலாக ஆடும். அதே போல் பாருங்கள், நான் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அனபாண்டே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் கையில் தனியாக ஒரு பவர் ஆம்பிள்ஃபயரை கழட்டிட்டு அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா கூட எல்லாமே பக்காவாக வரும். ஒருத்தர் மாதிரி நான் அனபாண்டு ஊற்றியோ நான் பக்காவாக நான் பண்ணுறேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் இருக்கும். நீங்கள் கலட்டிட்டு இப்படி மூவ் பண்ணிங்க மேலே தூக்குனிங்கனாலே கண்டிப்பாக நம்ம கேபிள்ஸ் எல்லாமே தனியாக வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு ரீஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நம்ம அனபாண்டை ஊற்றி ஒட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம போட்டு மறுபடியும் தேய்ச்சி எடுத்து பெரிய பிரச்சனையாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா செட்டை உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம செட்டை ஆன் பண்ணிட்டோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமருக்கு நேமுக்கு எல்லாத்துக்கும் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். அதை நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் செட்டை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் காமிக்குது. ஸ்டாண்ட் பை மோடில் தான் இருக்குது. இப்போ ஃபேனு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு எல்லாமே டோட்டலாக ஆன் ஆகிடுச்சு. எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஆம்பிள்ஃபயர் நம்ம ஆடியோ சாங் வந்து போட முடியாது. ஏன்னா யூடியூப்பில் போட்டோம்னால கம்பல்சரி காப்பிரைட் விழுந்துடும். அதனால் நம்ம வந்து யூஎஸ்பி மாடலை போட்டுட்டு பேசிக்காக உங்களுக்கு வந்து இது இப்படி தான் ரன் ஆகும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை மோடில் இருந்து எடுக்கிறக்காக ரிமோட்டில் இருந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. யூஎஸ்பி மாடல்லேருந்து ரீட் ஆக போகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூஎஸ்பி மாடல் வந்துருச்சு. இப்போ சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குது. எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் தான் சரிங்களா. இப்போ எல்லாமே லெஃப்ட்டு ரைட்டு சரௌண்டு சென்டர் எல்லாமே ஃபுல் வால்யூம் தான் வச்சுருக்கேன். நம்மளால் ஆடியோ எடுக்க முடியாது. இப்போ இது எப்படி நம்ம வி மீட்டரும் கஸ்டமர் நேமு இதெல்லாம் கேட்டிருந்தாரு, அது எப்படி ஆக்சஸ் ஆக போகுது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்கு சப்போட வால்யூம் கண்ட்ரோலுக்கும் மாஸ்டருக்கும் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி கொடுத்துருக்கேன். கஸ்டமரோட பேருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலா அப்படின்ற நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் எல்இடியும் நான் கொடுத்துருக்கேன். 2 வி மீட்ரு வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகும். இதில் வந்து பாக்ஸ் டைப் வி மீட்ரு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லோ குவாலிட்டியில் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறதில்ல. எக்ஸ்டிஎம்மில் பாக்ஸ் வி மீட்ரு தான் நான் எல்லா கஸ்டமருக்கும் போட்டு கொடுத்துருக்கேன். அதே போல் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அதே போல் அதில் வந்து சின்ன நாய்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும் நிறைய வி மீட்டரில். அதை நான் யாருமே நான் போட்டு கொடுக்கறதில்ல. இந்த மாதிரி
பாக்ஸ் மீட்டர் தான் நான் யூஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். இதுதாங்க ஆம்பிள்ஃபேரோட லுக்கு. கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஆம்பிள்ஃபேரை நம்ம கொடுத்து விட போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக பண்ணிங்கன்னா 17,000 வரும். பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ஆம்பிள்ஃபேர் கொடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.5 மாதம் ஆச்சு. சரிங்களா, இப்போ தான் நம்ம இந்த ஆம்பிள்ஃபேர் பக்காவாக அவரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரீஒர்க் ஆம்பிள்ஃபேர் தான். ப்ரோ, இந்த ஆம்பிள்ஃபேர் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது நீங்கள் கொடுத்த ஆம்பிள்ஃபேருக்கும் இப்போ இருக்கிற ஆம்பிள்ஃபேரோட ஆடியோவும் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் ப்ளே பண்ணி காமிச்சேன். எப்படி இருந்தது உங்களுக்கு? முன்ன உள்ள ஆம்போட இப்போ கட்டியிருக்க ஆம்பு எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஓகே. நான் எதிர்பார்க்கறதோட ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. அதாவது நீங்கள் அந்த ஆம்பிள்ஃபேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்பெட் எல்லாமே போட்டிருந்தாங்க. நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஷார்ட்ஸில் பாருங்கள், நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ இந்த ஆம்பிள்ஃபேர் ஃபுல்லாகவே அவரோட விருப்பம் என்னென்னா STK மாடலில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஆடியோ பொறுத்தவரையும் வேறு லெவலில் இருந்தது. சார், இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆம்பிள்ஃபேர்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்க. ரொம்ப நன்றி. ஃபீல் பண்ணி கேட்குறவங்க கண்டிப்பாக வாங்க, நம்மளும் இந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம். சரிங்களா, லாஸ்ட்டாக ஃபைனலாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நன்றிண்ணே, நான் எதிர்பார்க்காத ஆடியோண்ணே. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி.